வணக்கம் அண்ட் வெல்கம் டு விபுரா ஃபேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராச் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போது இந்த சுடிதார் டாப்பில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிசைனுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஐட்டம் பார்த்திங்கன்னா சுகர் பீட், 4mm பீட், சீக்வன்ஸில் லீஃப் ஷேப்பும் ரவுண்ட் ஷேப்பும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒன் சைட் ஸ்டிச் பண்ணுற மாதிரி, அடுத்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிறது. இப்போது நார்மல் நீடில் நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துருங்க. இப்போது நம்ம ஃப்ளார் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் சீக்வன்ஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு சென்டரில் இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. கீழே செகண்ட் சமக்கியை அப்படி பக்கத்துலேயே க்ளோஸாக வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழேருந்து நீடில் எடுத்து திருப்பி அந்த இடத்துல பக்கத்துலேயே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த நீடில் இங்கே இருக்குன்னா, த்ரெட் இங்கே இருக்குன்னா அதே இடத்துல அது செட் ஆயிரும். இந்த மாதிரி இப்போ தேர்ட் பெட்டலே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரி 1 by 1 இருக்கணும். ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு பண்ணும்போது தான் உங்களுக்கு பக்கத்தில் க்ளோஸாக இருக்கும். சென்டரில் ஒரு டிசைன் வைக்கும்போது கவர் ஆகும். இப்போ ஃபோர்த் பெட்டல், இனி லாஸ்ட் பெட்டல் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். க்ளோஸாக இந்த இடத்துலேயே கூட குத்தி வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போது லாஸ்ட் பெட்டலை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபிஃப்த்து பெட்டல், அவ்வளோதான். நம்ம பெட்டலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபிஃப்த்து பெட்டலை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீடில் சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஃப்ளவர் ஷேப் இருக்கு இல்லையா, சீக்வன்ஸ், அதுவும் ஒரு 4mm பீட் இதை ஆட் பண்ணிவிட்டு நீடில் வெளியே எடுத்துட்டு இந்த பீடை வெளியே தள்ளிட்டு இந்த இடத்துல எக்ஸாக்டாக அந்த சென்டரில் இப்படி குத்திடுங்க. திருப்பி அந்த 4mm பீட் வெளியே விட்டோன்னா அப்படி வெளியே வந்துடும் இந்த மாதிரி. இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த லீஃபை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அது எந்த சைடில் அட்டாச் பண்ணுறோன்னா இதுதான் டாப். இப்போது அந்த டாப்பில் வந்து இது மேலே, இந்த சைட் கீழே. அப்போது நம்ம அதில் ரைட் சைடில் நம்ம இந்த மாதிரி ஒரு லீஃப் அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு லீஃபை அதுக்கு அப்படி கொஞ்சம் கீழே ஒரு டிசைன் வர்ற மாதிரி இதுக்குள்ளே நம்ம மூணு சுகர் பீட் ஆட் பண்ணிக்கிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வச்சாச்சு. இப்போ கீழேருந்து ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. லீஃபை ப்ளேஸ் பண்ணியாச்சு. 3 சுகர் பீட் ஆட் பண்ணிட்டேன். அதை அப்படியே வெளியேடுங்க. இந்த பெட்டலை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போது இந்த பெட்டல் வந்து அந்த லீஃப் மேலே இருக்கிறனால உங்களுக்கு எம்போஸ்டாக 3D டிசைன் மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த பெட்டல் இருக்கு இல்லையா, இது நல்லா மேலே தூக்கி வரும், அழகாக இருக்கும். இப்போ அடுத்த லீஃபை ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த பீடை நம்ம கிராஸாக ஸ்டிச் பண்ணியிருப்போம். இதை இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இதையும் அதே மாதிரி கீழேருந்து எடுத்துகிட்டு 3 சுகர் பீட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 3 சுகர் பீட் ஆட் பண்ணிவிட்டு இந்த சைட் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது இந்த சைட் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு சுகர் பீடு அந்த இடத்துல வரனால அழகாக இருக்கும். இந்த இடத்துல யூஸ் பண்ணுற கலர்ஸ் எல்லாமே உங்களுடைய ஆப்ஷன் தான். இந்த பீட் ஒயிட் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கலர் உங்கள் ட்ரெஸ் கலருக்கு ஏற்றாப்புல இந்த ஃப்ளாரும் பண்ணலாம். இப்போ இந்த லீஃப் இன்னும் இந்த இடத்துல மட்டும் ஒன்று வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம் டிசைன். நம்ம கீழே வச்சுருக்க லீஃப் வந்து இந்த லீஃப் ரெண்டுத்துக்கும் அப்படி க்ராஸாக கீழே வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த லைட்டாக இந்த இடத்துல நீங்கள் இப்படி இன்சர்ட் பண்ணினீங்கன்னா இந்த பெட்டல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அழகாக எம்போஸ்டாக நிற்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம கீழே எடுத்து நார்மலாக எப்போயும் நார்மல் நீடில் எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி போட்டுடலாம். இப்போ டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது பிகினராக இருக்கவங்க எல்லாருமே இந்த டிசைனை ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.